வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் தேங்காய் பால் கறி செய்யலாம். நான் அதுக்காக பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு மிளகாய் செவந்து வரட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 5-6 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு பீர்க்கங்காய் ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட தோலை லேசாக தான் சீவியிருக்கேன், ரொம்ப சீவலை. கட் பண்ணி போட்டதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவு வெந்திருக்கும். ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ இதோட காரம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தேங்காய் பால்லேயே செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.